Hey everyone, welcome to my channel. So நம்ம தொடர்ச்சியா வந்து semester 3 object oriented programming இந்த subject ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் வந்து inheritance பற்றி பார்க்க போகிறோம். It is the most important one in characteristics of object oriented programming. ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, எப்படி நாம் வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸை ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவோம், அதனுடைய கான்செப்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதர் சப்ஜெக்ட்ஸ் அதற்கான பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நாம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னுங்கிறத கான்செப்டை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, inheritance is a property by which the new classes are created using the old classes. So inheritance ஓட definition என்னன்னு பார்த்தீங்கன்னா, inheritance ஒன்று இருக்குன்னா அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கிளாஸஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை வச்சு புதுசாக நம்ம வந்து கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். In other words, the new class can be developed using some of the properties of old classes. So first definitionல பார்த்த மாதிரியே தான். ஸோ ஓல்டு கிளாஸஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நியூ கிளாஸஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதை நாம் வந்து டெக்னிக்கலாக நாம் டேர்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓல்டு கிளாஸஸை நாம் வந்து பேஸ் கிளாஸஸ்னு சொல்கிறோம். நியூ கிளாஸஸில் என்ன சொல்லுவோன்னா டிரைவ்டு கிளாஸஸ்னு சொல்லுவோம். ஸோ ஓல்டு கிளாஸஸ்னால் அது வந்து இப்போது ஒரு பெரிய கட்டிடம் கட்டுறீங்கன்னா அதனுடைய அஸ்திவாரம் எப்படி இருக்குன்னா அதை வந்து பேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியே தான் இந்த ஓல்டு கிளாஸஸ் வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம மேலே கட்டடங்கள் கட்டுற மாதிரி நியூ கிளாஸஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த நியூ கிளாஸஸை நம்ம வந்து டிரைவ்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்ஹெரிட்டன்ஸை நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம். பழைய ஒரு கிளாஸ் ஓல்டு கிளாஸஸ் இருக்குது, அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸை வச்சுக்கிட்டு புதுசாக நம்ம வந்து கிளாஸஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஓல்டு கிளாஸஸை நம்ம வந்து பேஸ் கிளாஸ்னு சொல்கிறோம், புதுசாக க்ரியேட் பண்ண நியூ கிளாஸஸை நம்ம டிரைவ்டு கிளாஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஷேப்பு. ஸோ இந்த ஷேப்பை வந்து ட்ரா பண்ணுறதா நான் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ சில பேர் சர்க்கிள் ட்ரா பண்ணலாம், அடுத்து லைன் ட்ரா பண்ணலாம், அடுத்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணலாம். ஸோ இது நார்மலான திங்க். இப்போது எதுவுமே இந்த ஷேப் தான் நீங்கள் ட்ரா பண்ணணும் மென்ஷன் பண்ணலை. அதனால் ஒரு ஷேப்பை ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவீங்க, சில பேர் சர்க்கிளை ட்ரா பண்ணி வைக்கலாம், சில பேர் ஒரு லைனை ட்ரா பண்ணியிருக்கலாம், சில பேர் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரெக்டாங்கிளும் ஸ்கொயரும் கொஞ்சம் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், மீதி எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் 4 சைடு இருக்கும், அதே மாதிரியே ஸ்கொயர்லேயும் 4 சைடு இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அதனுடைய லென்த்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் விட்டுட்டோம்னா மேபி ரெக்டாங்கிளும் ஸ்கொயரும் சேம். ஸோ இப்போ ரெக்டாங்கிளை பேஸ்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு நாம் வந்து ஒரு ஸ்கொயரை ட்ரா பண்ணுறது. ஸோ இப்படி நாம் புரிஞ்சுக்கலாம். இப்படி தான் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 2 பேரண்ட் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சைல்டு வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா அப்பா மாதிரி இருக்கலாம், இல்லை அம்மா மாதிரி இருக்கலாம். ஸோ இல்லை 2 பேர்த்தோட கொஞ்சம் குணாதிசயங்கள் இருக்கும். ஸோ அவங்களுடைய கலராக இருக்கட்டும், அவங்களோட ஹேர் அதை முடி எப்படி அமைப்பு இருக்குது, அந்த மாதிரி அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடவடிக்கை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்டருந்து இன்ஹெரிட் பண்ணது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பேரண்ட்ஸ் வந்து நமக்கு பேஸ் கிளாஸ், இந்த சில்ட்ரன் வந்து நமக்கு நியூ கிளாஸ். ஸோ பேரண்ட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் இந்த சில்ட்ரன் நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நான் வந்து டே டு டே லைஃப்பில் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.